ஓம் நமச்சிவாய. நாம் சென்னையில் அமைந்திருக்கும் பாடல்படாத சிவஸ்தலங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருக்கும் பாடல்படாத சிவஸ்தலம் திருவல்லிக்கேணியில் அமைந்திருக்கும் திருவேட்டீஸ்வரர் திருக்கோயில் பற்றித்தான். சென்னை திருவல்லிக்கேணியில் இந்த கோயில் அமைந்திருக்கின்றது. போஸ்ட் ஆஃபீஸ் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி அங்கிருந்து 5 நிமிட நடையில் இந்த கோவிலை சென்றடையலாம். இந்த ஆலயத்தின் மூலவர் திருவேட்டீஸ்வரர், உற்சவர் சோமஸ்கந்தர், தாயார் செண்பகாம்பிகை, தலவிருச்சம் செண்பக விருட்சம், தீர்த்தம் செண்பக தீர்த்தம். இந்த ஸ்தலத்தின் தலை சிறப்பு என்ன? ராகு கேது பரிகார ஸ்தலம் இது. சிவன், அம்பாள், சண்முகர் என மூவருக்கும் 3 கொடிமரத்துடன் அமைந்த ஸ்தலம் இது. மகாலட்சுமி திருமாலை மணந்து கொள்வதற்காக இங்கு சிவனை வணங்கியதாக ஐதீகம். இதன் அடிப்படையில் இங்கு இருக்கின்ற ஒரு தூணில் மகாலட்சுமி கைகளில் கலசத்தை வைத்து சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தபடி காட்சியளிக்கின்றார். மகாலட்சுமியும் சரஸ்வதியும் மற்றொரு சன்னதியில் அருகருகே இருக்கின்றார்கள். சரஸ்வதியிடம் வீணை கிடையாது. இந்த கோயிலுக்கான விநாயகர் எதிரே தனி சன்னதியில் காட்சியளிக்கின்றார். பக்தர்கள் இவருக்கு தேங்காய் மாலை சாத்தி தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கின்றார்கள். பிரகாரத்தில் சண்முகர் தனி சன்னதியில் 6 முகங்களுடன் மயில் மீது அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கின்றார். ஒவ்வொரு சஷ்டியின் போதும் இவருக்கு 6 மலர்கள், 6 நெய்வேத்தியம், 6 வகையான பழங்கள் படைத்து 6 குருக்கள் சத்ரு சம்ஹார திரிசதி பூஜை செய்வது சிறப்பான விஷயமாகும். பிரகாரத்தில் விநாயகர், சண்முகர், சூரியன் மனைவி சங்கிலி நாச்சியாருடன் சுந்தரர் மற்றும் வள்ளலாருக்கு சன்னதி இருக்கின்றது. கோஷ்டத்தில் யோக தட்சிணாமூர்த்தியும் அருள்பாலிக்கின்றார். அறியாமல் செய்த தவறுக்கு வருந்துபவர்கள், நாகதோஷம் இருப்பவர்கள் இங்கு வேண்டிக் கொள்கின்றார்கள். நேர்த்திக்கடனாக சுவாமிக்கு அபிஷேகம் செய்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்துகின்றார்கள். இந்த தலத்தின் பெருமையை ஒவ்வொன்றாக பார்ப்போம். ராகு கேது தலம் இது. தேவர்கள் பார்க்கடலை கடைந்த போது வெளிப்பட்ட அமுதத்தை சாப்பிட்ட அசுரனான சொர்பானு என்பவன் தேவர்களுடன் அமர்ந்து கொண்டான். இதை சூரியனும் சந்திரனும் திருமாலிடம் காட்டி கொடுத்து விட்டார்கள். திருமால் அமுதம் பரிமாறிய கரண்டியால் சொர்பானுவை அடிக்கவே தலையும் உடலும் துண்டானது. அவன் அமுதத்தை சாப்பிட்டதால் உயிர் பிரியவில்லை. பின்பு சிவன் அருளால் தனியே விழுந்த தலையுடன் பாம்பு உடல் சேர்ந்து ராகுவாகவும் மீதி உடலுடன் நாகத்தலை சேர்ந்து கேதுவாகவும் உருமாறினார். அமுதம் உண்டதால் அழியாத்தன்மை பெற்ற அவர்களுக்கு கிரக பதவியும் கிடைத்தது. தங்களை காட்டி கொடுத்த சூரிய சந்திரரை இவர்கள் ராகு மற்றும் யமகண்ட நேரத்தில் சக்தியின்றி செய்து விடுவார்கள். குறிப்பிட்ட நாட்களில் முழுமையாக விழுங்கிவிட்டு அவர்களின் பணியை தாங்கள் செய்வார்கள். இந்த நிகழ்வின் அடிப்படையில் இவர்கள் நாக வடிவில் சூரிய சந்திரனை விழுங்க முயலும் அமைப்புடன் காட்சியளிக்கின்றார்கள். இந்த கிரகங்கள் சுவாமி சன்னதிக்கு எதிரே இருக்கின்ற மண்டபத்தின் மேல் சுவரில் இருக்கின்றன. வெள்ளிக்காப்பு அணிவிக்கப்பட்டிருக்கின்றது. ராகு கேது தோஷம் இருப்பவர்கள் இந்த கிரகங்களுக்குரிய தானியமான உளுந்து, கொள்ளு தானியம், மந்தாரை மற்றும் செல்வரளி மலரை திருவேட்டீஸ்வரருக்கு படைத்து வழிபாடு செய்கின்றார்கள். அடுத்ததாக சுவாமி சிறப்பு. சிவன் கோயில்களில் அர்த்தஜாம பூஜை முடிந்து பள்ளியறை பூஜையின் போது பெரும்பாலும் சிவனின் பாதமே கொண்டு செல்லப்படும். ஆனால் இங்கு பள்ளியறைக்குள் சிவனே செல்கின்றார். இதற்காக சிலை ஒன்று செய்யப்பட்டிருக்கின்றது. இவர் அர்த்த மண்டபத்தில் காட்சி தருகின்றார். கோஷ்டத்தில் யோக தட்சிணாமூர்த்தி இடது காலை குத்திட்டு அமர்ந்தபடி காட்சியளிக்கின்றார். இவருக்கான உற்சவரும் இங்கு இருக்கின்றார். இந்த தலத்தில் சிவனை இந்திரன் வழிபட்டதாக ஐதீகம். இதன் அடிப்படையில் புரட்டாசியில் இந்திர பூஜை விழா நடைபெறுகின்றது. அப்போது சுவாமி சன்னதி முழுவதும் காய்கறி, பழம் மற்றும் இனிப்பு வகைகளால் அலங்காரம் செய்யப்படுகின்றது. அடுத்ததாக நவக்கிரக பூஜை. இந்த கோவிலில் தினமும் காலை முதல் பூஜையின் போது மூலவர் அருகில் ஸ்படிக லிங்கத்தையும் அருகில் நவக்கிரகங்களுக்குரிய நவரத்தனங்களையும் வைக்கின்றார்கள். பின்பு ஒவ்வொரு கிரகத்துக்குமான தானியம் மற்றும் மலர்களை படைத்து பூஜை செய்கின்றார்கள்.
அதன் பிறகு சூரியனுக்கு வைத்த மலரை பிரகாரத்தில் இருக்கின்ற சூரியன் சிலை முன்பு வைத்து தீபாராதனை செய்யப்படுகின்றது. இதன் பின்பே மூலவருக்குரிய பூஜை நடக்கின்றது. அப்போது சிவனுக்குரிய 300 திருமந்திரங்கள் சொல்லி ருத்ர திரிசதை அர்ச்சனை செய்கின்றார்கள். இந்த நேரத்தில் சிவனை வழிபட்டால் கிரகதோஷம் நீங்கும் என்பது நம்பிக்கை. அடுத்ததாக கண்ணப்ப நாயனார் சிவன் வேடராக அவதாரம் செய்தபோது அர்ஜுனன் அவரை அறியாமல் அடித்து விட்டதற்கு வருந்தினார். அவனை அடுத்த பிறப்பில் கண்ணப்பன் என்னும் வேடனாக பிறந்தான். சிவனுக்கு தன் கண்ணையே கொடுத்து பரிகாரம் தேடிக்கொண்டான். சிவனருளால் நாயனாராகவும் அந்தஸ்து பெற்றான். அர்ஜுனன் வழிபட்ட தலம் என்பதால் இங்கு கண்ணப்ப நாயனார் உற்சவராக இருக்கின்றார். இவர் மிருகசீசத்தில் குருபூஜையின் போது வீதி உலா செல்கின்றார். பிரகாரத்தில் மனைவி சங்கிலி நாச்சியாருடன் சுந்தரர் மற்றும் வள்ளலாருக்கு சன்னதி இருக்கின்றது. பூச நட்சத்திரத்தில் வள்ளலாருக்கு சிறப்பு பூஜை நடைபெறுகின்றது. தைப்பூசத்தன்று உற்சவ வள்ளலார் வீதி உலா செல்கின்றார். இது தவிர உற்சவ சண்முகர் சன்னதியிலும் வள்ளலார் சிலை இருக்கின்றது. இந்த தலத்தின் தலவரலாறு என்ன? அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை மேற்கொண்ட சமயத்தில் ஒரு பன்றியை வேட்டையாடினான். சிவபெருமான் வேடன் வடிவில் சென்று அது தனக்குரியது என்று சொல்லி அவனை சண்டைக்கு இழுத்தார். அவருடன் போரிட்ட அர்ஜுனன் அம்பு எய்யவே சிவனின் தலையை பதம் பார்த்தது. இரத்தம் வழிய நின்ற வேடன் சுயரூபம் காட்டினார். வருந்திய அர்ஜுனன் மன்னிப்பு கேட்டான். சிவன் அவனை மன்னித்ததோடு பாசுபதாஸ்திரம் கொடுத்து அவனுக்கு அருள் செய்தார். அதன் பின் அவன் பல இடங்களில் சிவ வழிபாடு செய்தான். அவன் இந்த ஸ்தலத்துக்கு வந்தபோது இங்கு சுயம்பலிங்கத்தை கண்டு வழிபட்டான். வேடன் வடிவில் வந்து அர்ஜுனனுக்கு அருள் புரிந்தவர் என்பதால் இவர் திருவேட்டீஸ்வரர் என்று பெயர் பெற்றார். பார்த்த பிரகரலிங்கம், அதாவது பார்த்தன் என்றால் அர்ஜுனன், பார்த்தன் அர்ஜுனன் என்றும் இவருக்கு பெயர் உண்டு. அதாவது பார்த்த பிரகரலிங்கம் என்று பெயர். இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தை நீங்களும் தரிசித்து சிவகடாட்சம் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகின்றேன். ஓம் நமச்சிவாய.